அனைவருக்கும் வணக்கம். நம்ம கருப்பன்கோட்டை கணேஷ் பேசுகிறேன். நம்ம ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ வந்து எடிட் பண்ணி. நம்மளுக்கு காலில் வந்து ப்ராப்ளம் ஆனதுனால நம்ம வந்து கொஞ்சம் உடம்பு வெயிட்லாம் குறைச்சி காலை வந்து இப்போ நல்லபடியாக வந்து ஊண்டி நடக்க வருது. லைட்டாக சின்ன தாங்கல் இருக்குது. அதனால் நம்ம வந்து சேல்ஸ் வீடியோ நம்ம வந்து மற்ற வேலைகளில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலை. எல்லா இதையுமே நம்ம கொடுத்துட்டோம். கவனிக்க முடியாததுனால அடுத்தடுத்து வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி கவனிக்க முடியாததுனால வந்து நம்ம ஹெல்த்தை பார்த்துட்டு அடுத்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தை மாதம் முடிஞ்சோடனே இலையுதிர் காலம் மாதிரி பாருங்கள், இலைலாம் கொட்டி கொஞ்சம் தழுக்கிறதுலாம் இல்லை. புல் குறைஞ்சதுனால நம்ம ஆடி மாதம் வரைக்கும் குறைச்சிருவோம். நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்கலான்றதுனால எல்லாத்தையும் குறைச்சிட்டோம். இப்போ வந்து இப்போ நம்ம செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸும் கோகுலம் மாட்டுப்பண்ணை அவர் அண்ணன் வந்து பூமாரி அண்ணனும் பூமிநாதன் அண்ணனும் நீங்கள் மாடு வாங்கிக்கலாம். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 மாடு வரைக்கும் இந்த கடைசி 6 மாதத்தில் கொடுத்துருந்தோம். அதில் நிறையா வந்து நல்ல பேரும் இருக்குது. சில இதில் செனை மாறிடுச்சு. செனை வந்து ஒரு சில மாடுலாம் செனைன்னு கொடுத்தது செனை இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. சில மாடுகள் 6 மாதம் கொடுத்தது 4 மாதம், 8 மாதம் கொடுத்தது 6 மாதம்னு ஒரு 10 மொத்தம் 50ல் வந்து 10 மாடுகள் வந்து டாக்டர் வந்து கையை விட்டு பார்க்குறப்ப சின்ன மாடு பெரிய மாடு அப்படின்றப்ப அந்த இது நிதானம் தெரியலை. குட்டா காலையில் இந்த ப்ரீடுக்கு வந்து நம்மளுக்கு நிதானம் தெரியலை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. அதனால் நம்ம சேல்ஸ் வீடியோ நம்ம இனிமேட்டு பண்ணுவோம். இன்னும் 2-3 மாதம் கழித்து பண்ணுவோம். ஒன்லி கண்டு மாடு மட்டும்தான் நம்ம பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்கும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம வந்து திருப்பி வந்து ஆடி மாதம் அந்த மழை காலம் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த சேல்ஸ் வீடியோ போடலான்னு ஐடியாவில் இருக்கும். இதில் அது தேவைப்பட்டால சரவணன் அவர் அண்ணன் வந்து நல்லா பண்ணுறாரு. அவரோட நம்பரும் நான் அதில் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். குட்டை மாடு வேணுன்றவங்க அவர்கிட்டையும் வாங்கிக்கலாம். நம்ம வந்து ஒன்லி மாடுகளை வந்து எல்லா இடத்துக்கும் சேல்ஸ் பண்ணணும், போய் நிற்கணும், தேவைப்படுறவங்களுக்கு போகணுன்ற ஐடியா தானே ஒழிய நம்ம இதில் லாபம் பார்க்கணுன்ற ஐடியா இல்லை. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா 10 மாடு கட்டுற அளவுக்குலாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணோம். உள்ளேயும் வந்து நம்ம கொட்டாத்துக்குள்ளேயும் வந்து சிம்பிட்டு தளம் போட்டாலுமே வந்து நம்ம உடல்நிலை காரணமாக இப்போதைக்கு ஏதோ வந்து பராமரிக்கலை. வைக்கல்லாம் வாங்கி வச்சுட்டோம். இப்போ ஸ்டாக்கு இன்னும் ஒரு 3-4 மாதம் போட்டோம் அப்படின்றதுனால இது பண்ணுறோம். நம்மகிட்ட இப்போ இருக்கிறது இவ தான். நம்மகிட்ட ஆடி வழியில் பிறந்தவ ரத்தனாச்சி. இது அதுக்கடுத்து ஒரு வாரத்தில் பிறந்தவன் முனிஸு. அவன் நம்மகிட்ட பிறக்கலைனாலும் ராக்கி வந்து 3.5 வயசு ஆகுது. ஆனால் அந்த பக்கம் வெளி மேய்ச்சலில் இருக்கிற காளையை பார்த்தா அவ்வளோ கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் ஆயிரும். ஆனால் நம்மகிட்ட இன்னும் வந்து ரொம்ப சாந்தமாக இருக்கிறதுனால இவனை யார்கிட்டையும் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. நம்ம இடத்துல பிறக்கலைனாலும் ரொம்ப செல்லப்பிராணிவேன். அவனோட கோபத்தை ஃபுல்லாக வந்து அடக்கி நம்மளுக்கு வந்து நந்தி தேவரே கூட இருக்கிற மாதிரி வந்து இருக்கான். நம்ம கூட நல்லா திமிழ் அமைப்போட நல்ல குணத்தோடு இருக்கான். இப்போ தான் நம்ம திருப்பி பராமரிக்கிறதுக்கு வந்திருக்கோம். இனிமேட்டு நல்லா மாடுகளை பராமரித்து இன்னும் நல்லபடியாக செயலாட்டு இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். வீடியோவே போடாதப்ப சேனலில் பார்க்குறவங்க ஒரு 10 பேர் நல்லா வாட்ச் பண்ணுறோன்னா கூட அந்த 10 பேருக்காண்டி தான் இந்த வீடியோ பண்ணுறேன். அதனால் இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம சேல்ஸ் வீடியோ பண்ணுவோம். ஒன்லி கன்று மாடு 10 நாளில் கன்று இன்னும் தருவாயில் உள்ள மாடு இது மட்டும் தான் நம்ம இனிமேட்டு சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்கும். வாங்கினவங்க எல்லாத்துக்குமே சில இடத்துல கண்டு போட்டுட்டு ஃபோட்டோ வீடியோ எடுத்து அனுப்புனாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சில மாடெல்லாம் வந்து நல்ல அருமையான நிறத்தில் கலர்லலாம் கண்டு போட்டிருக்கு. ரொம்ப சந்தோஷம்னாங்க. சென்னைக்கெலாம் அனுப்பியிருந்தோம் சில மாடுகளை. சென்னை, ராணிப்பேட்டை இந்த மாதிரி இடத்துலலாம். அதுக்கு வந்து பூமாரி அண்ணன் அவங்களும் ஒரு நல்ல சப்போர்ட்டு நம்மளுக்கு கொடுத்தாங்க. மாடு வாங்கின விலைக்கே நம்மளுக்கு வந்து நம்ம சேனல்லையும் போடணுன்றதுனால நம்மகிட்ட வாங்கினாலும் அவங்ககிட்ட வாங்கினாலும் ஒரே விலை தான். நம்ம வந்து லாப நோக்கு இல்லாமல் பண்ணுறதுனால டிரான்ஸ்போர்ட்டு நம்மகிட்ட வண்டி இருக்கிறதுனால அதே விலைக்கு அவங்க கொடுக்குற விலைக்கு நம்மளும் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் வந்து சேல்ஸு அப்படின்றத காட்டிலும் வளர்க்குறது அப்படின்றதெல்லாம் இன்னும் நல்ல ஐஸ்வர்யங்கள் இருக்குது. ஒரு மாடு நம்மகிட்ட நின்னாலே வந்து நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை வந்து நம்ம இடத்துல வந்து சேர்க்கும். பாருங்க,
மாடுகள் வந்து நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்கிறப்ப நம்மளுக்கு வர்ற கெடுதல்களை வந்து குறைக்கும். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, என்னோடய கால் வந்து இந்த சகதியில் இந்த மாதிரி சின்ன இது சகதியில் மழை நேரத்தில் 45 டிகிரி திரும்பிடுச்சு. காலை அவ்வளோதான்ன்ற மாதிரி நினைக்கிறப்ப அந்த மாடுகளோட புண்ணியமோ என்னன்னு தெரில, என்னை திருப்பி நடக்க வச்சுருக்கு. இதுக்கு நானே பெரிய உதாரணம். இதே மாதிரி 2-3 சம்பவம் வந்து சொல்லலாம். மாடுகளை வந்து ஒரு காளை மாடு ஒரு பசு வாங்கி அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். செல்ஃபோனில் நம்ம வந்து ரீல்ஸு பார்த்துக்கிட்டு நம்ம வந்து வேறு பொழுதுபோக்குகளில் இருக்கிறதுக்கு இது உயிரோட்டமான ஒரு நேர்மறை ஆற்றலை நம்மளுக்கும் நம்ம குடும்பத்துக்கு வழங்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்காகவும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுற ஒரு வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது இந்த பசு வளர்ப்பு. அதனால் எல்லாருமே வந்து வீட்டுக்கு ஒரு பசு வாங்குங்க, பசு வாங்கி வளங்க. நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். அதை லாப நோக்கமாக கருதாதீங்க. நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், நம்ம பசுவுக்கு வந்து டெய்லி வந்து அதுக்கு நம்மளோட கைங்கரியத்தை வந்து செஞ்சு நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கும் நம்மளோட சந்ததியதற்கும் நல்ல நம்ம இருப்போம். நம்ம 30 முக்கோடி தேவர்களும் இந்த பசுவில் வந்து இருக்காங்க. அது வந்து 100க்கு 100 உண்மை. அது வளர்க்குறவங்களுக்கு தான் வந்து அதோட அருமை வந்து தெரியும். அதனால் மாடு வளர்ப்பு அப்படின்றது வந்து நீங்கள் நம்ம ஹச்எஃப் ஜெர்சி அதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக பால் சுரக்கிற தன்மைக்கு, அதாவது எப்படி நீங்கள் பிராய்லர் கோழி வந்து அதிகமான ஹார்மோன்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் பாலுக்கும் வந்து அந்த ஹார்மோன்ஸுகள் வந்து நம்ம அந்த மாடோட பாலை எடுக்கிறப்ப நம்மளுக்கு வந்து அதிகமான ப்ராப்ளம் வந்து வரும். மாதிரி ஒரிஜினல் நாட்டு மாடுகளை வாங்கி அதுக்கு நம்ம டைமும் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் வந்து வேண்டுறது ரொம்ப வந்து நல்லது. இதோட அட்டாச்சாக இன்னும் மாடுகளை பற்றி சில தகவல்களும் நம்ம கொடுக்குறோம். இன்றைக்கி கொடுக்க முடியலைனாலும் தொடர்ந்து வந்து முக்கியமான தகவலை வந்து இனிமேட்டு நம்ம பரிமாறுவோம். இப்போ இவளுகளை வந்து 10 மணிக்கு மேய்ச்சலுக்கு அவுத்து விட்ருவோம். தண்ணி வச்சாச்சு, அப்படியே அவுத்து விட்ருவோன்னு பார்க்குறோம். போங்க கிளம்புங்க, நீங்கள் கிளம்புங்க. இதில் அப்படியே மேய்ச்சலுக்கு அவுத்து விட்டோம்னா நம்ம வேலிக்குள்ளேயே அப்படியே ரவுண்டிங்கில் ஜாலியாக போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வருவானுங்க. திருப்பி தண்ணி வச்சு கட்டிடுவோம். வெள்ளிக்கிழமை மட்டும் குளிப்பாட்டுறது. போக ஜாலியாக கிளம்புங்கம்மா. போங்க கிளம்பு. அதனால் எல்லாரும் வந்து வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வாங்குங்க. நல்லா தெளிவாக சினை எத்தனை மாதம் சினை உறுதி செய்யப்பட்டது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. கன்று மாடை வாங்குறது ரொம்ப வந்து சால சிறந்தது. இல்லைன்னா ஈனும் தருவாயில் உள்ள மாடு வாங்குங்க. மாடு வளர்க்குறது மிகுந்த ஐஸ்வர்யத்தை தரும்ன்றத மீண்டும் ஒரு முறை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.